ஒட்டுமொத்த திரையுலக நடிகர்களும் எந்த ஒரு ஹீரோயின் கூட நடிக்க ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 90களோட லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லப்படக்கூடிய இவங்க தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு பல்வேறு மொழிகள்ல பல ஹிட் படங்களை கொடுத்திருக்காங்க. இப்படி எல்லா திரையுலகில் இருக்கக்கூடிய நடிகர்களும் எந்த ஹீரோயின் தான் என்னோட படத்துல நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகை தான் யார் இவங்க அப்படின்னா வேற யாரும் இல்ல, சௌந்தர்யா அவர்கள் தான். யார் இந்த சௌந்தர்யா அப்படிங்கறத விரிவா பார்ப்போம். முதல்ல 1992ல எம்பிபிஎஸ் படிப்பை தொடங்குறாங்க பெங்களூர்ல. ஏனோ என்ன காரணம் தெரியல, முதலாம் ஆண்டுலயே தன்னோட எம்பிபிஎஸ் படிப்பை நிறுத்திட்டு அதே ஆண்டுல, அதாவது 1992ல சினிமா திரையுலகில கால் பதிக்கிறாங்க. அப்படி முதல்ல அவங்க எந்த திரையுலகில அறிமுகமாக்குறாங்க அப்படின்னா கன்னட திரையுலகில தான் பா நன்னு பிரித்திசு அப்படிங்கிற முதல் திரைப்படத்துல நடிக்கிறாங்க. என்னதான் அவங்க கன்னட திரைப்படத்துல முதல்ல அறிமுகம் ஆகிருந்தாலும் தமிழ் படங்கள்ல மிகப்பெரிய நிறைய ஹிட் படங்கள்லாம் அவங்க கொடுத்திருக்காங்க. தமிழ்ல அவங்களுக்கு முதல் படமா என்ன அமைஞ்சது அப்படின்னா பொன்னுமணி அப்படிங்கிற தமிழ் படம் தான் அவங்களுக்கு முதல்ல. அதுல அவங்க மனநல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கேரக்டர்ல மிக அருமையா தன்னோட பதிவுகளை வெளிப்படுத்திருப்பாங்க. அப்படியே தமிழ் திரையுலகில முன்னணி நடிகர்களா இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் கூட படங்கள் நடிச்சு அந்த படத்துலயும் சூப்பர் ஹிட்டா பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு அண்ணாமலை, படையப்பா போன்ற படங்கள். விஜயகாந்த் அவர்கள் கூடயும் சொக்கத்தங்கம் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருப்பாங்க. இப்படி அவங்க முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சனாலதான் அவங்க லேடி சூப்பர் ஸ்டார்னு அழைக்கப்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவங்க நடிச்சிருந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே அவங்க பல்வேறு படங்கள்ல மிக சூப்பர் ஹிட் படங்கள்லாம் கொடுத்திருந்தாங்க. இப்ப இருக்கக்கூடிய நடிகைகள்லாம் நடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க நடிச்ச காலகட்டத்துல சௌந்தர்யா அவர்களுக்குன்னு தனியான ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போய் அவங்களுக்கான கால் ஷீட்ல வெயிட் பண்ற இயக்குநர்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதனாலதான் 90களோட லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு இன்னமும் அவங்கள சொல்றாங்க. இப்ப இருக்க ஹீரோயின்ஸ் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் நடிக்கிறதே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா 90 காலகட்டத்துல அவங்க 3 வருஷத்திலேயே 25 படங்கள் நடிச்சிருக்காங்க. 25 படங்களும் பயங்கரமான ஹிட் படங்கள். தமிழ்ல இருக்கக்கூடிய சந்திரமுகி அப்படிங்கிற கேரக்டர்ல அவங்க தெலுங்குல நடிச்சிருந்திருப்பாங்க. அங்க திரையுலகுல இந்த படம் சூப்பரா ஹிட் ஆயிருந்துச்சு. சௌந்தர்யா அவர்கள் குறுகிய காலகட்டத்திலே பல்வேறு ஹிட் படங்கள் கொடுத்தனால அவங்களுக்கு அந்த வயசுலயே 100 கோடிகள் அவங்களோட சொத்து மதிப்பு இருந்தது. அதனால கூட அவங்கள கொலை பண்ணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தகவலுமே அவங்க இறந்தப்போ வந்துச்சு. அவங்க இறந்த செய்திய ஒட்டுமொத்த நியூஸ் பேப்பர்லயும் மிகப்பெரிய ஹெட்லைனா வந்துச்சு. இவங்களோட இறந்த செய்திய அந்த நாள் முழுவதுமே இவங்கள பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடம் சொல்லிட்டு பல்வேறு முன்னணி நடிகர்களா இருக்கக்கூடிய எல்லாரு கூடயுமே தன்னோட எளிமையான நடிப்புகளால பல்வேறு மக்கள் மனசுலயும் இடம் பிடிச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு இப்போ இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 90s காலகட்டத்துல இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் இப்போ பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. அந்த விதத்துல விஜயகாந்த் அவர்கள் கூட நடிச்ச சொக்கத்தங்கம் அப்படிங்கிற படத்துல ஒரு பாடல் வெளியாயிருக்கும். என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை இன்னும் இருக்கக்கூடிய மக்களுமே கேட்டுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்னொரு பாடல் என்ன அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் கூட படையப்பா படத்துல நடிச்சிருப்பாங்க. இவங்களோட கேரக்டர் மக்கள் மனதுல ரொம்பவே பாதிச்சுது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தன்னோட எளிமையான நடிப்புல அவ்வளவு அழகா அந்த கேரக்டரை வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. இவங்க திரையுலகுல பல படங்கள் நடிச்சு ஹிட் ஆனது மட்டும் இல்லாம ப்ரொடியூசரா அவங்களுக்கு ஒரு தேசிய விருதும் கிடைச்சிருக்கு. இவங்க நடிச்ச பல்வேறு படங்களுக்கு அதுக்கப்புறமா அவங்களுக்கு நிறைய அவார்டுகளும் வந்துச்சு. இவங்க திரையுலகுல நடிகையா மட்டும் இல்லாம பாஜக இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களாகவும் இருந்தாங்க. அப்படி ஒரு சமயம் பிரச்சாரம் பண்றதுக்காக போனப்பதான் இவங்க விபத்துல இறந்துட்டதா செய்தி வெளியாயிருந்துச்சு. எப்போ அப்படின்னா 2004ஆம் ஆண்டு பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹெலிகாப்டர்ல போகும்போதுதான் ஹெலிகாப்டர் விபத்தாகி அவங்களும் உடல் கருகி இறந்து போயிடுறாங்க. இப்படி ஒட்டுமொத்த சினிமாவும் இவ்வளவு அழகான தேவதைய கடைசி நேரத்துல பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களோட எலும்பு மட்டும்தான் கிடைச்சிருந்திருக்கு. இப்போ அவங்களோட திரைப்படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றளவுக்கும் அவங்களுக்குன்னு தனியான ரசிகர்களே இருக்காங்க. இப்படி அழகா இருக்கக்கூடிய இவங்களோட கடைசி நேரம் ரொம்பவே கொடுமையானதா இருந்திருக்கு. இப்படி இவங்களோட மறைவுக்கு என்னதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றளவும் ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா 100 கோடி சொத்துக்கள் தன்னோட இளம் வயதிலே அவங்க சேர்த்துட்டாங்க.
குறுகிய படம் மட்டும் நடிச்ச இவங்க எப்படி 100 கோடி சொத்துக்களை இவங்க கையகப்படுத்தி இருக்க முடியும்? அதனால அந்த முன் விரோதம் காரணமாக கூட இந்த வெடி விபத்தை தானா ஏற்படுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்துல இருக்கும்போது பிஜேபியோட அரசியல் பிரமுகரா இருந்தனால அதோட முன் விரோத காரணமாக கூட இந்த விபத்தை ஏற்படுத்திருக்கலாம். இது தற்கொலையா இல்ல கொலையா அப்படின்னு சொல்லிட்டு இன்றளவும் இவங்களோட மரணம் ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சௌந்தர்யா அவர்கள் இறக்கும் போது அவங்க 3 மாத கர்ப்பிணி பெண்ணாக இருந்திருக்காங்க. சோ சௌந்தர்யா அவர்களோட மரணம் இன்றளவுக்கும் ஒரு கேள்விக்குறியாதான் இருந்துட்டு வருது.